பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாது. உலகத்துல நிறைய நாடுகள் நாடே கிடையாது. அந்த நாடுகள்லாம் கண்டுக்காம இருக்கிற காரணம், ஒண்ணு அமெரிக்காவுக்கு அங்க ஒண்ணும் வேலை இருக்காது. இல்ல அமெரிக்காவுக்கு அங்க வேலை இருக்கும். இந்த 2ல எதுல சிக்கினாலும் சரி, அந்த நாட்டுல என்ன டூழியம் அநியாயம் நடந்தாலும் அமெரிக்கா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அமெரிக்கா ஒரு பிரச்சனையும் இருக்காது. அந்த நாடு அது பாட்டு போய்க்கிட்டு இருக்கும். அங்க பூரா அநியாயம், அக்கிரமம் இருக்கு அப்படின்னு ஒத்த கால்ல நிப்பான். ஏலே சத்தியமா இல்லடா அப்படின்னு அவனும் சத்தியம் பண்ணுவான், பக்கத்துல உள்ளவனும் சத்தியம் பண்ணுவான், ஊர் உலகமும் சத்தியம் பண்ணும். ஆனா அமெரிக்கா ஒத்துக்க மாட்டான். காரணம் அங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு போயிருவாங்க. என்ன எங்களுக்கு தராட்டியே நாட்டுல பிரச்சனை இருக்கு அப்படிம்பாங்க. சரி, இது அவனோட வரலாறு, அவனுக்கு தெரிஞ்சது அதான், பிடிச்சது அதான். இந்த ரவுடித்தனத்தை பண்ணியே உலகத்தோட அண்ணன் அப்படின்னு இப்ப வரையும் நிக்கிறான். சரி, ரைட்டு. ஆனா இந்த ஒட்டு மொத்தமா அநியாயத்தை குத்தகைக்கு எடுத்த நாடு அப்படின்னு கேட்டா அது பாகிஸ்தான் தான். காரணம், தேர்தல் அப்படின்னு ஒண்ணு நடந்துச்சும்பாங்க. பார்த்தா ஃபுட்டேஜ் பூரா பார்த்தா அந்த வாக்குப்பொட்டியை கொளுத்திருப்பாங்க, வாக்குச்சாவடிய உடைச்சிருப்பாங்க. சரி, தேர்தல் ரிசல்ட்டை தான் சொல்லேன், இருக்கிற பொட்டியை எண்ணி சொல்லேன் அப்படின்னா 1 வாரம் 10 நாள் ஆக்கிடுவாங்க. என்னடான்னு கேட்டா எண்ணிக்கிட்டு இருக்கோம்பாங்க. என்னடா 1 வாரம் 10 நாளாவாடா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படின்ட்டுருவாங்க. ஆனா 10 நாள் கழிச்சு அவன் ஒரு எண்ணிக்கையை கொடுப்பான், வெற்றி வேட்பாளர்னு சொல்லுவான். அது சொல்லிட்டு போறான். 11ஆவது நாள் அண்ணன் அமெரிக்கா சொல்லுவான், எலெக்ஷன்னா இது இல்ல, அருமையா நடந்துச்சே அப்படிம்பான். அப்படி 2 பேரும் கொஞ்சி கொலாவுற நாடு எது அப்படின்னா பாகிஸ்தான். பொதுவாவே அமெரிக்கா 2, 3 குற்றச்சாட்டை சொல்லும். அதாவது எந்த நாட்டை போய் வம்பிழுக்கணும்னு நினைக்கிறாங்களோ, அந்த நாட்டுல எப்படி பார்த்தாலும் ஆப்போசிட்ல ஒரு கூட்டம் இருக்கும். கூட்டமே இல்லாட்டியும் ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றுவேன். அந்த கூட்டத்தை எல்லாம் அங்க உள்ள ஆட்சியாளர்கள் அடக்குறார்கள், ஒடுக்குறார்கள், அநியாயமா ஜெயில்ல பிடிச்சு போட்டு தண்டிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப பாகிஸ்தான்ல இம்ரான் கானை தூக்கி ஜெயில்ல வச்சாங்க. இம்ரான் கானையாச்சும் ஜெயில்ல வச்சாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்களை எல்லாம் டிக்கெட்டை கிழிச்சு கையில கொடுத்துட்டாங்க. உள்ளூர்ல இருந்தா டிக்கெட்டை கிழிச்சு கையில கொடுத்துருவாங்க. தப்பிச்சு வெளியூர் ஓடி போயிடுவாங்க. திருப்பி 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு வந்து திருப்பி ஆளுங்கட்சியா மாறிடுவாங்க. இது பாகிஸ்தான்ல அப்படியே வாழ்க்கை ஒரு வட்டம்ங்கிற மாதிரி இதுவும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இம்ரான் கான் தான் எல்லாத்துலயும் வித்தியாசமாச்சு. இம்ரான் கான் வித்தியாசம் இல்ல, இப்ப உள்ள பாகிஸ்தான் வளமையா நடந்துகிட்டு இருந்ததெல்லாம் பிரேக் பண்ணுது. இம்ரான் கான் ஒரு ஆள் தான் ராணுவத்தை இதுக்கு முன்னாடி உள்ளவெல்லாம் சேலஞ்ச் பண்ணதை காட்டிலும் கொஞ்சம் கூட சேலஞ்ச் பண்ண ஒரு ஆளு. அதே மாதிரி அவர் பார்ட்டி ஒர்க்கர்கள் ராணுவத்தோட கேம்ப் பேஸு எல்லாத்தையும் போய் அடிச்சு உடைச்சுட்டாங்க. இம்புட்டை செஞ்சதுக்கு அப்புறமும் இம்ரான் கானுக்கு டிக்கெட்டை கிழிச்சு கையில கொடுக்கல. காரணம், அமெரிக்காவோட ஒரு ஆதரவு இம்ரான் கானுக்கு இருக்கு. அதனால ஜெயில மட்டும் பிடிச்சி போட்டிருந்தார்கள். அங்க இருந்தே அவரு நிறைய அறிக்கைகளை விடுவாரு. தினமும் ஆட்கள் போவார்கள், வருவார்கள், பார்ப்பார்கள். ஆனா ஒரு 3 வாரமா ஒரு பயிலையும் உள்ள விடுறது இல்லையாம். இப்படி உள்ள விடுறது இல்ல அப்படின்னோடனே அடுத்த கட்டமா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல செய்தி கிளம்பிடுது. அதுவும் அவங்க குடும்ப உறுப்பினர் தான், அக்காவோ தங்கச்சியோ 4-5 பேர் கிளம்பி வந்து இம்ரான் கானை பார்க்க விடல, இறந்துட்டாரு அப்படின்னு சொல்ல, அது காட்டு தீ மாதிரி பத்திக்கிச்சு. உண்மை பொய்ங்கிறத சொல்லவே இல்லை. அரசாங்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணல, இம்ரான் கான் உயிரோட தான் இருக்காரு. இல்ல இம்ரான் கான் இறந்துட்டார், ஏதோ ஒண்ணு சொல்லணும்ல, ஒண்ணுமே சொல்ல பேசாம விட்டாங்க. இம்ரான் கான் பார்ட்டி பொதுவாவே பெரிய அளவுல இந்த போராட்டங்கள்லாம் வீரியமா நடத்தக்கூடிய ஆட்கள். ஜெயில முற்றுகையிட்டுட்டாங்க. பெரிய அளவு போராட்டம் வெடிச்சிருச்சு. போராட்டம் வெடிச்சதுக்கு அப்புறம் இம்ரான் கானோட கட்சியும் பல மாகாணத்துல ஆளுங்கட்சி. அந்த முதலமைச்சர்கள்லாம் கிளம்பி வரார்கள். முதலமைச்சர்களுக்கே பார்க்க அனுமதி இல்லை, ஓடிப்போ அப்படின்ட்டாங்க. பிரைம் மினிஸ்டரே கிளம்பி வந்திருந்தாலும் அனுமதி கிடையாது. ஏன்னா ராணுவம் தான் அங்க பெரிய ஆட்கள். இப்படி எல்லாரையும் பத்தி விட விஷயம் பெரிய அளவு பத்திக்கிச்சு, போராட்டம் வெடிக்குது. இப்ப கூட இம்ரான் கானோட வீட்டாள்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2, 3 தேதிகளும் சில மணி நேரங்களும் கொடுத்தா அனுமதியெல்லாம் நாங்க கொடுத்துட்டோம். அதனால எல்லாமே பொய் செய்தி அப்படின்னு வெளில வந்து அதுக்கப்புறம் சொல்றாங்க. இங்க பிரச்சனையே என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்ல ஏதாச்சும் உண்மையிலேயே ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, ஆசிம் முனீர் மிகப்பெரிய வீரன், சூரன், டேங்க் மேல ஏறி நின்னு கீழ 4 ஸ்டார் அடுக்கி ஃபீல்டு மார்ஷல்னு பட்டத்த வாங்கி, ட்ரம்போட மடியில உட்காந்து சோறெல்லாம் திம்பான். ஆனா எப்ப அப்படின்னு கேட்டா, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு பாகிஸ்தானை அடிச்சு துவைச்சதுக்கு அப்புறம் ஒண்ணுமே நடக்கல, நான் தான் சூப்பர்மேன் அப்படின்னு வந்து அந்த ஆள் சொல்லுவான். தீவிரவாதி பெயர் சொல்லிட்டு போறான். பிரச்சனையான காலகட்டத்துல பிரைம் மினிஸ்டர் ஆப்சன்ட் ஆயிடுவார். அவரு லீவ் போட்டுருவார். நான் நாட்டுக்கே பிரைம் மினிஸ்டர் இல்லையே, ஆசிம் முனிரை போய் கேளுங்க, ஃபீல்டு மார்ஷல் அப்படின்னு சொல்லி அந்த ஆளு ஓடி போயிடுவான்.
இதுக்குன்னே ஒரு டிக்கெட் வச்சிருக்காய்ங்க. எதுக்கு? இந்த மாரி பிரச்சனையான நேரத்துல உள்ளூர் அரசியலோ, வெளியூர் அரசியலோ, ராணுவ அரசியலோ எல்லாத்துக்கும் ஒரே ஆள் தான் பதிலு. டிஃபென்ஸ் மினிஸ்டர்ன்னு பேரு. அவர் ராணுவமாவும் பேசுவாரு, உள்நாட்டு அரசியலையும் பேசுவாரு, வெளியுறவுத்துறையையும் பேசுவாரு. சகலகலா வல்லவர். எப்பன்னா இந்த மாரி பிரச்சனையான நேரத்துல இவனுங்க பூரா ஓடி ஒளிஞ்சுக்குவாய்ங்க. டிஃபென்ஸ் மினிஸ்டர் மட்டும் வந்து ஊது ஊதுன்னு ஊதுவாரு. அந்த ஆள் வந்து இப்ப சொல்ட்டார். அதுதான் வம்பே. அந்த ஆள் சொன்னனால தான் கூட கொஞ்சம் ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. ஒருவேளை கொன்னுபுட்டாய்ங்களோ, இல்ல அடிச்சு ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்காரோ அப்படிங்கிற மாரி. காரணம் அவர் வந்து எப்படியும் பொய் தான் சொல்லப் போறாரு, சொதப்ப தான் போறாரு. காரணம் என்னன்னா, இந்தியாவ நாங்க அடிச்சுட்டோம்னாரு. ஆதாரத்த குடுங்க அப்படின்னா, இந்தியா மீடியால காட்டுறாய்ங்க. போய் பார்த்துக்கன்ட்டாரு. ஏலே இந்திய மீடியால இந்தியா அடிச்சத தான்டா காட்டுறாய்ங்க. நீ அடிச்சத காட்டுறா அப்படின்னு கேட்டா, இந்தியாவோட சோசியல் மீடியால காட்டுறாய்ங்க. போய் பார்த்துக்கன்ட்டாரு. இந்தியா சோசியல் மீடியாலயும் நீங்க அடி வாங்கினது தான் காட்டுறாய்ங்க. 1, 2 கோமாளிங்க உங்க ஊர்ல இருந்து அந்த நாட்டுக்கு டேக் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. வேற ஒண்ணும் ஃபுட்டேஜே இல்லையே! அப்படின்னு கேட்டதுக்கு ஓடி போயிட்டாரு இன்டர்வியூ விட்டு. இப்படிப்பட்ட ஒரு சகலகலா வல்லவர் தான். சரி அந்த ஆள் என்னதான் ஸ்டேட்மெண்ட் சொன்னான் அப்படிங்கிறது தான். இம்ரான் கான பொறுத்தவரை வசதி வாய்ப்போட இருக்கார். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு தாண்டி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு மேல என்ன வசதி வாய்ப்ப குடுக்க முடியும்னு நமக்கு தெரியல. 7 ஸ்டார்ன்னு ஒண்ணு இருக்கு. நீ கேள்விப்படலையா? அப்படின்னு நம்ம ஆட்கள் கீழ வந்து கேட்கக்கூடாது. மொத்த பாகிஸ்தானும் கேள்விப்பட்டிருக்க மாட்டாய்ங்க. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு, சுடுதண்ணி, பச்சை தண்ணி, ஏசி, டபுள் பெட்டு எல்லாம் குடுத்துருக்கோம். அந்த ஆள் சிறப்பா இருக்கான். கடைசியில ஒரு இக்கு வச்சுட்டாரு. அவருக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் குடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டாரு. இந்த இடத்துல தான் பூனைக்குட்டி வெளில வந்துருச்சோ! அப்ப ஏதோ ஒரு பிரச்சனை ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு அப்படிங்கிறது ஓரளவு கிளியர் ஆயிருச்சு. இம்ரான் கான் இருந்தாலும் அவனுங்களுக்கு பொறுப்பு, இல்லாட்டியும் அவனுங்க பொறுப்பு. நமக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அங்க ஒரு கலவர பூமியா இருக்கு. கலவர பூமி அங்க எப்பயுமே இருந்துகிட்டு தான் இருக்கும். இந்த பவர் ஸ்ட்ரகிள் வரும்போது அடுத்த கட்ட ஆள் யார் வருவா? அத பொறுத்து நம்ம ரூட் எடுக்கணும். இவ்வளவுதான் நமக்கு இங்க ரோல். ஆனா இந்த வீணா போன அமெரிக்கா என்ன பண்றான் அப்படிங்கிறது தான். பொதுவாவே இந்த மாரி கலவரங்கள் இருக்கும்போது என்னெல்லாம் நீதி, நியாயம், நேர்மைலாம் பேசுவாய்ங்க. ஷேக் ஹசீனா மேல உள்ள முக்கியமான குற்றச்சாட்டே ஆப்போசிட் பார்ட்டிகள எல்லாம் தூக்கி உள்ள வச்சர்றாங்க, அடக்குறாங்க, தேர்தல சரியா நடத்தலை அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அங்க அந்த மாரி ஒண்ணுமே கிடையாது. இருந்திருந்தா இன்னைக்கு அந்த அம்மா வெளியில வர தேவையே கிடையாது. ஆனா இங்க சகலமும் நடக்குது. இம்ரான் கான் இத்தனைக்கும் அமெரிக்காவோட ஒரு கை, கால் தான். ஒரு செல்ல பிள்ளைலாம் சொல்ல முடியாது. கையாள் அவ்வளோதான். 4, 5 பேர் இருக்காய்ங்க. 4, 5 பேரையும் வச்சுக்குவோம். என்னைக்காச்சும் தேவைப்படும் அப்படின்னு அமெரிக்கா காய்கள் நகர்த்துது. அப்பேற்பட்ட அமெரிக்கா காய் நகர்த்தக்கூடிய ஆளையே போட்டு பார்க்கிறார்கள் அப்படின்னா, ஒண்ணு அமெரிக்காவோட கிரீன் சிக்னல் இருக்கும். இல்ல அமெரிக்காவோட கிரீன் சிக்னல எதிர்பார்க்காமயே ஆசிம் முனிர் போட்ட திட்டமா இருக்கும். இது 2ல எது உண்மை அப்படிங்கிறத பொறுத்து அமெரிக்கா ஆசிம் முனிர தரையில தூக்கி போட்டும் மிதிக்கலாம். இல்ல ஆசிம் முனிருக்கு மடியில உட்கார வச்சு சோறு ஊட்டலாம். ஆனா பாகிஸ்தான்ல இப்படிலாம் கலவரம் நடக்குது, மனித உரிமை மீறப்படுது, அரசாங்கமே இல்ல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வருமா அப்படின்னு கேட்டா, சத்தியமா வராதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.